தீபாவளி வரப்போது எல்லாரும் ஒரு மாதிரி குஷியாக இருப்போம். இந்த தீபாவளிக்கு எல்லாரும் எண்ணெய் வச்சு குளிச்சதுக்கப்புறம் மட்டன், சிக்கன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றது வழக்கம். முக்கியமாக நிறைய பேர் இந்த குடல் வாங்கிட்டு வந்து செய்கிறது உண்டு. ஆனால் இந்த குடலை க்ளீன் பண்ண தெரியாத காரணத்தினாலே நிறைய பேர் சாப்பிடாமே இருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த அருமையான வீடியோ. ஈஸியாக சுலபமாக நம்ம வீட்டிலேயே குடல் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ நான் சொல்கிற டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ரொம்ப ரொம்ப க்ளீனாகவும் சுத்தமாகவும் இருக்கும். அதுக்கு குடலை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. ரஃப்பாக எல்லா இடத்துலையும் இந்த சாணம் அதெல்லாம் ஒட்டி இருந்ததுன்னா அதை லைட்டாக க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிறுகுடலை பெரட்டி விட்டு கழுவ போகிறோம். ரொம்ப சிம்பிளான டிப்பு தாங்க. ஒரே ஒரு விளக்கமாத்து குச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த விளக்கமாத்து குச்சியோட ஒரு எண்டை அந்த குடலோட நுனியில் இப்படி அழுத்துனீங்கன்னா குடலோட உள்பக்கம் மேலே ஏற ஆரம்பிச்சிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி விட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே திருப்ப போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் டைம் எனக்கு வரல. அதுக்கப்புறமா நான் திரும்ப ட்ரை பண்ணேன், உடனே வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்படி இழுத்துக்கிட்டோன்னா அந்த நுனி அதிலே மாட்டிக்கும். ஸோ இப்போ எடுத்து உள்பக்கத்தை வெளிப்பக்கமாக அப்படியே இழுத்தோன்னா சல்லுன்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு வலி அப்படியே ஃபுல் குடலுக்கும் விரலை வச்சு அப்படியே இழுத்தோன்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் கையில் வந்துடும். ஸோ இதே ப்ராசஸ் எல்லா குடலுக்கும் ரிப்பீட்டாக நம்ம செஞ்சுட்டே இருக்க வேண்டியதான். செஞ்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுடலாம். தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா ருசி போயிடும். ஸோ அதை க்ளீன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் இருக்கிற குடலில் கொஞ்சம் இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ இப்படி இருந்ததுன்னா அதை தவிர்த்துருங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, இதை சாப்பிடக்கூடாது, இது வேண்டாத ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த பகுதி இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கத்தியை வச்சு நல்லா ஷார்ப்பான கத்தி இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி பிச்சு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கோங்க. எடுத்து அதை கம்ப்ளீட்டாக எதுவுமே இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை தான் தொஞ்சல்னு சொல்லுவாங்க. இந்த தொஞ்சல் அம்மா போட்டிருக்கப்பெல்லாம் உடம்பு நம்ம வயிறெல்லாம் புண்ணாக இருக்கும்னு சொல்லிட்டு வீட்டில் இதை வாங்கிட்டு சாறு வச்சு கொடுக்கறது வழக்கம். ஸோ அவ்வளோ நல்ல விஷயம். ஸோ உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இதில் இருக்கிற அந்த கட்டி மாதிரி இருக்கிற ஏரியாவை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதையும் கழுவி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டு வச்சுட்டு அடுத்ததை க்ளீன் பண்ணலாம். இதில் எவ்வளோ கட்டி இருந்ததுன்னு பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து போட்டுட்டேன். இப்போது அடுத்து அந்த தொஞ்சல் பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு குடல் தான். இதை சும்மா அப்படியே வைப் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஓரளவு க்ளீனாக தான் இருக்கும். இந்த தொஞ்சலோட அமைப்பு பாருங்களேன், அப்படியே ஏதோ ஒரு ரெக்கை மாதிரி சுருங்கி சுருங்கி எப்படி இருக்குன்னு. இது உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். மதுரை சைடு இதை சிலிப்பின்னு சொல்லுவாங்க. இப்போது நான் இருக்கிற இடத்துல தொஞ்சல்னு சொல்கிறாங்க. இதுலேயும் ஏதாவது வேண்டாத டஸ்ட் இருந்தது, பச்சை கலரில் ஏதாவது சாணம் மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை அப்படியே லைட்டாக கிள்ளி எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி திருப்பி வச்சுருந்த குடலெல்லாம் இந்த மாதிரி நல்லா டக்கு டக்குன்னு இழுத்தோன்னா அப்படியே ஃபுல்லாக வந்துடும். வந்ததுக்கப்புறமா அப்படியே கையை கழுவிட்டு செய்யுங்க. செஞ்சதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டர்லேயும் கழுவிக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி பிசையும் போது அதில் இருக்க அதிகப்படியான அழுக்கும் எப்படி வருதுன்னு கொஞ்சமாக நீங்கள் கல்லுப்பு போட்டு கூட பிசையலாம். பிசைஞ்சிங்கன்னா அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே, அந்த கிருமி எல்லாமே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரன்னிங் வாட்டரில் கழுவுனதுக்கப்புறம் எப்படி பளிச்சுன்னு இருக்குன்னு. இந்த மாதிரி கழுவி தண்ணியை வடிய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பெருங்குடல் பகுதியில் இந்த மாதிரி சப்பட்டையாக ஒரு பகுதி இருக்கும். அதை உள்பக்கமாக கத்தி விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 விதமான பகுதிகள் இருக்கும். இதில் ஒரு பக்கம் எப்படி லூஸாக, ஒரு பக்கம் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த லூஸாக இருக்கிற பக்கத்தை நல்லா நம்ம கத்தி வச்சு வலிச்சு எடுக்க போகிறோம். இப்போ லைட்டாக கழுவிக்கலாம். ரொம்ப வளவளப்பாக இருக்கிறதுனால எப்போவுமே நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை லைட்டாக கழுவிட்டே பண்ணுங்கள். இப்போ இந்த ஏரியாவை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் கத்தியை வச்சு அப்படியே வலிச்சிங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற அந்த தோல் மாதிரி இருக்கிற ஒரு பகுதி வந்துடும். இதோடு சேர்த்து செய்யும் போது நம்மளுக்கு ஏதோ அந்த வளவளப்பு தன்மை போகாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் இந்த கத்தியை வச்சு நீங்கள் இதை இந்த மாதிரி வலிச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த வளவளப்பு தன்மையை நீங்கள் ஃபீல் பண்ணவே முடியாது. அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஏரியாவை மட்டும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் கொஞ்சம் அதிகமான அழுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணி முடிச்சுட்டு சுடு தண்ணியில் நம்ம போட போகிறதில்ல. ஸோ அதனால் வாஷ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. தனியாக வச்சுட்டு நம்ம கட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்கிறேன். இப்போது நம்ம அந்த இதில் பெரிய பை மாதிரி ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதை தான் க்ளீன் பண்ண போகிறோம். அதில் தான் நிறைய இந்த மாதிரியான சாணம் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படி ரஃப்பாக பிச்சு விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் பிச்சு விட்டுட்டு அதில் இந்த ஒரு லேயராக அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் அப்படியே இழுத்துருங்க. அப்படியே ஒரு சின்ன பேப்பர் மாதிரி தான் வரும் இழுக்க. ஸோ அதை கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. எடுத்துட்டு தண்ணியில் ரன்னிங் வாட்டர்லேயே கழுவிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக கழுவிடலாம். கையில் இப்படி எடுத்தாலே போதும். நீங்கள் கத்தி எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. உள்ளே வெளியேன்னு திருப்பி விட்டு நல்லா தண்ணி பிடிச்சி நல்லா கழுவிடுங்க. கழுவினதுக்கப்புறமா
இப்போது இதை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இப்படியே கட் பண்ணலாம், ஆனால் கட் பண்ண முடியாது, கை வலிக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம இதுக்கு வந்து ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுடு தண்ணி அடுப்பில் வைக்க வேணாம். வெறும் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்துட்டு இந்த குடலில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. போட்டு இந்த மாதிரி கிண்டிங்கன்னா ஒரு 10-20 செகண்ட்லேயே இந்த மாதிரி விரைச்சி போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த பெருங்குடல் பார்த்தீங்கன்னா இப்படி பரட்டி விடுங்க. பரட்டி விடும்போது அது மேலே வந்துட்டு அந்த துண்டில் இருக்கிற மாதிரியான தேங்காய் பூ மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் ஆனால் அதோட தான் யூஸ் பண்ண போகிறேன். அதை எடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. பட் சிலருக்கு அது பார்க்க ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறவங்க அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை சும்மா அப்படி தேய்ச்சிங்கனாலே சூடு பண்ணதுக்கப்புறம் வந்துடும். எடுத்து விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். இந்த கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை வாஷ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா ஜஸ்ட்டு சூடு தான் பண்ணோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லா பீசஸையுமே இப்படி கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் தண்ணி வச்சுட்டு இந்த குடல் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அங்கே பாருங்கள் அது எவ்வளோ பளபளன்னு வெள்ளை வெளியேன்னு இருக்குன்னு. இப்போ இதுக்கு உப்பும் மஞ்சள் தூளும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். 10 விசில் வைக்கும்போது நல்லாவே வெந்து போயிருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ வச்சு எடுத்துட்டு நம்ம இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளார நம்ம இதுக்கு தேவையான மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டும் ஒரு 5-6 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவு வதங்கி வந்ததும் மீடியம் சைஸ் தக்காளி 5 தக்காளி நறுக்கி இதில் போட்டுக்கலாம். போட்டு இதுவும் நல்லா கரையிற வரைக்கும் வேக விடலாம். நல்லா கரைஞ்சி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கி நல்லா வேகட்டும். வெந்து வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு நல்ல திக்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட கொஞ்சம் கசகசா சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மணமாகவும் நல்ல திக்னஸாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வதக்கி ஒரு ஓரமாக ஆற விட்டுக்கலாம். இப்போ குக்கரை திறந்து கறி நல்லா வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வெந்துருச்சுன்ற பக்குவத்தில் உங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்ப போட்டு கொஞ்சமாக கரம் மசாலாவையும் அதில் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளார நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மசாலையும் எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட மசாலோட பச்சை வாசனை போயிடுச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மசாலா ஊற்றுங்க. ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. கொதித்து வந்ததும் நம்ம இதுக்கு ஒரு சிம்பிளான தாளிப்பு போட போகிறோம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை சோம்பு 2யும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கூடவே கருவேப்பிலை வெட்டி வச்சு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கமகமான்னு வந்ததுக்கப்புறமா லைட்டாக வெங்காயம் பொன்னிறம் ஆகும்போது அப்படியே எடுத்து அதை வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டோன்னா குழம்புக்கு நல்ல கலர் கிடைக்கும். இதை அப்படியே எடுத்து குழம்புல ஊற்றிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த குடல் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.